ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே இந்த வேத தியான வகுப்புக்காக காத்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பணியை செய்கிற அருமையான JTK TV ஊழியத்தையும் ஆண்டவர் மிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தேவன் தருகிற எல்லா வாய்ப்புகளுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதை நாம் ஏற்றுக்கொண்டு இதை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு கர்த்தருக்குள்ளே வளர ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் உமக்கு பிரியமாய் வாழவும் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 11வது சங்கீதத்தை நாம் சோதனைகள் அல்லது சோதித்தறியும் தேவன் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 4வது வசனத்தின் கடைசி வரியிலே அவர்களை சோதித்து அறிகிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் கர்த்தர் நீதிமான்களை சோதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையிலிருந்து இந்த முழு சங்கீதத்தையும் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சோதனைகளை பற்றி நாம் யாக்கோபு நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே இந்த சோதனைகளை பற்றி யாக்கோபு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 2 வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆகவே சோதனையிலே ஒரு வகை விசுவாசத்தின் பரீட்சை, டெஸ்ட். அன்பானவர்களே, ஆகவே அல்லது ட்ரையல், நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பதை சோதித்து பார்ப்பது, அல்லது நாம் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நம்மை பயிற்றுவிக்கும் நோக்கோடு செய்யப்படுவது, இதை நாம் டெஸ்ட் அல்லது ட்ரையல் என்று சொல்கிறோம். இன்னொரு வேத வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை இவ்வாறு யாக்கோபு எழுதுகிறார். சோதிக்கப்படுகிறவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தந்தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே இந்த யாக்கோபு நிருபத்திலே விசுவாச பரீட்சை, பொல்லாங்கினால் வரும் சோதனை என்று 2 வித்தியாசமான காரியங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். இந்த விசுவாச பரீட்சையிலே யோபு வெற்றி பெற்றுவிட்டார். ஆகவே அவருடைய பொறுமையை குறித்து யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். 10வது வசனம், என் சகோதரரை கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாங்கந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகவும் இந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆகவே யோபு விசுவாச பரீட்சையை சந்தித்தார். அதிலே அவர் வெற்றி பெற்றார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். யோசேப்பு சோதிக்கப்பட்டார், பொல்லாங்கினால் சோதிக்கப்பட்டார். பாவத்தின் சோதனை அவருக்கு வந்தது. அந்த சோதனையை மேற்கொண்டு ஆண்டவர் அவருடைய வாழ்வுக்கென்று வைத்திருந்த அந்த தரிசனத்தை அவர் பற்றி கொண்டார். அன்பானவர்களே, இந்த அடிப்படை உணர்வோடு அடிப்படை புரிதலோடு இந்த 11வது சங்கீதத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். சங்கீதக்காரனின் சோதனைகள் என்ன என்று நாம் முதலாவது கவனிக்கிறோம். முதல் 3 வசனங்களிலேயும் சங்கீதக்காரனுடைய சோதனைகள் பற்றி நாம் வாசிக்கிறோம். என்ன சோதனைகள்? முதல் வசனம், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள். ஸோ ஏதோ ஒரு சோதனை அல்லது ஒரு பரீட்சை இங்கே சங்கீதக்காரனுக்கு வருகிறது. ஆகவே இந்த பரீட்சையிலே அவனுடைய வெல்விஷஸ்,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறார். நீ பட்சியை போல பறந்து போ, இங்கே உனக்கு சரிப்பட்டு வராது, நீ போயிரு, ஓடி போயிரு, இதெல்லாம் நீ சமாளிக்க முடியாது, இது உனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். சில வேளைகளிலே நமக்கு மிகவும் அருமையானவர்களே நமக்கு சோதனையாக மாறிவிடுவதுண்டு. நெகேமியாவின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நெகேமியா அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும்போது அங்கே இவ்வாறு அவர் எழுதுகிறார். நெகேமியா 6வது அதிகாரம் 10-11 வசனங்கள். மெகதா பேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவரும் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருகிறார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருகிறார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திற்குள்ளே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாக அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அன்பானவர்களே, ஆகவே இங்கே நெகேமியாவை தவறாக வழிநடத்த முயற்சித்த ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், நாம் போய் கோயிலை பூட்டிக்கிடுவோம், ஓடி போவோம் அப்படி சொல்கிறான். நீ உன்னை கொண்டு போட போகிறாங்க என்று சொல்கிறான். ஆனால் நெகேமியா, நான் ஓடி போக முடியாது, அப்படிலாம் போய் பதுங்க முடியாது, என்ன போன்ற மனிதன் பதுங்க மாட்டான் என்று சொல்கிறான். பிறகுதான் நெகேமியா கண்டுபிடிக்கிறான், அது அவனுடைய எதிரிகள் சன்பல்லாத் தொபியா கைக்கூலி கொடுத்து இப்படி தவறாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, இது ஒரு விதம் இருக்க, சில வேளைகளிலே நமக்கு மிகவும் அருமையானவர்கள் நாம் செய்ய வேண்டிய பணி குறித்து சொல்லும்போது, ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் என்று சொல்லி அந்த பணியிலிருந்து நாம் சற்று ஒதுங்குவதற்கு, இல்லை என்றால் பின்வாங்குவதற்கு கூட நம்மை தூண்டலாம். சோதனைகளும் வரலாம், அதே போல் பரீட்சைகளும் வரலாம். ஒருவேளை ஒரு மகன் படித்து முடித்துவிட்டு தான் மிஷினரியாக போக வேண்டும் என்று விரும்புகிறான். அப்பொழுது அவனுடைய பெற்றோர் உடன்பிறப்புகளையும், அது எதுக்கு, இங்கே தான் ஊழியம் இருக்குதே, இங்கே பண்ணலாம் என்று சொல்லலாம். எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யலாம், இல்லை என்றால் ஒரு தொழில் செய்யலாம், அதில் நிறைய பணம் ஈட்டி அந்த ஊழியர்களுக்கு அனுப்பலாம். எவ்வளோ ஊழியம் இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்திலே ஊழியம் இருக்குது, அது எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யணும் என்று சொல்லி வார்த்தைகளை பிறர் நமக்கு சொல்லலாம். அன்பானவர்களே, ஆகவே இதெல்லாம் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். நீ வர வேண்டாம், நீ ஓடிரு, வேறு எங்கேயாவது போய் வேறு ஏதாவது செய், இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நமக்கு வரலாம். இதை விசுவாச பரீட்சையாக அவை வரலாம். நம்மை நேசிப்பவர்கள் கூட அதை சொல்லலாம். ஒருவேளை நமக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாது, துன்பம் வந்துடக்கூடாது, நாம் எதுலேயும் மடிந்து போய்விடக்கூடாது, நமக்கு எதுவும் பாதிப்புகள் விடக்கூடாது என்று சொல்லி நம்மை நேசிக்கிறவர்கள் கூட, வேண்டாம், உனக்கு இது வேண்டாம், இதை விட்டுரு என்று சொல்லி நம்மிடத்திலே சில நன்மையான காரியங்களை, ஆண்டவருக்காக நாம் எடுக்கும் சில சிரமங்களை வேண்டாம் என்று சொல்லலாம். ஆகவே தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நீ பட்சியை போல உன் மலைக்கு பறந்துவோ என்று சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சோதனைகள் வரலாம். நாம் கர்த்தருக்கென்று சில காரியங்களை தீவிரமாக செய்ய முயற்சி செய்யும்போது, அது வேண்டாம், அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போவோம், எதுக்கு இதெல்லாம் செய்யணும், இதனால் ஒருவேளை இப்படி பிரச்சனை வரலாம், அப்படி பிரச்சனை வரலான்னு சொல்லி நம்மை கர்த்தருக்கென்று நிற்பதற்கு, கர்த்தருக்கென்று செயலாற்றுவதற்கு, கர்த்தருக்கென்று கடினமான பகுதிகளிலே வேலை செய்வதற்கு, கடினமான பணிகளை ஒருவேளை எடுப்பதற்கு, சிரமங்களை எடுப்பதற்கு சிலர் நம்மை விரும்புகிறவர்கள், நமக்கு உதவியாக இருக்கிறவர்கள் கூட நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணலாம். அதுவும் ஒரு விதமான ஒரு பரீட்சை என்று சொல்ல வேண்டும். ஆகவே நீ மலைக்கு பறந்து போ என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை பேதுரு கூட இயேசுவை பார்த்து, இயேசு சொன்னார், நான் நம்ம எருசலேம் போகிறோம், அங்கே நம்ம சிலுவையில் அரிப்பாங்க, என்னைய பிரஜாதிகள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க அப்படியெல்லாம் சொல்கிறார். உடனே பேதுரு சொல்கிறான், ஐயோ இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது என்று சொல்கிறார். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். எனக்கு பின்னாக போ சாத்தானே,
நீ மனிதர்க்கேற்றபடி சிந்திக்கிறா என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆகவே சில வேளைகளிலே நம்மை நேசிக்கிறவர்கள் கூட நமக்கு நம்முடைய வேலை ஆண்டவர் சித்தம் நம்மேல் நிறைவேறுவதற்கு தடையாக அல்லது ஒரு பரீட்சையாக நமக்கு விடலாம். ரெண்டாவது பாருங்கள், வேற இன்னொரு விதமான பரீட்சை அல்லது சோதனை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். ஸோ இப்போ அடுத்த சோதனை, அம்பு எய்கிறார்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். 64ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே ஒரு விதமான அம்பை பற்றி சங்கீதக்காரன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 64ஆம் சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்கிறது, மறைவுகளிலே உத்தமன் மேல் எய்யும் பொருட்டாக கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். ஸோ அம்புகள் என்பது ஒரு விதத்திலே கசப்பான வார்த்தைகள், ஒரு நபரை தளர பண்ணும் வார்த்தைகள், ஒரு நபரை அவருடைய பெயர்களை அவமானப்படுத்த முயற்சிக்கும் வார்த்தைகள், ஒருவரை வேதனைப்படுத்தும் வார்த்தைகள், பொய்யான காரியங்கள், விமர்சனங்கள். ஆகவே இவைகளெல்லாம் அடுத்த விதமான சோதனை என்று சொல்லலாம். அது துன்மார்க்கர் என்ன செய்கிறார்களாம், அந்த அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அவர்கள் கடவுளுடைய மக்களுக்கு விரோதமாக தவறான காரியங்களை பேசுகிறார்கள், கசப்பான வார்த்தைகளை பேசுகிறார்கள், வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறார்கள், அவமானமான காரியங்களை செய்கிறார்கள். இது ஒரு விதத்தில் ஒரு சோதனை. ஆகவே இந்த சோதனைகள் வரும்போது அவைகளை கையாளக்கூடிய, அவைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை கூட போஜன பிரியன் என்று சொன்னார்கள், மதுபான பிரியன் என்று சொன்னார்கள், அவர் மயங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள். பல விதங்களிலே இயேசுவை பற்றி பேசினார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து இதை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொன்னார். உடனே அதை ட்விஸ்ட் பண்ணாங்க, இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன்னு சொன்னார் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக குற்றம் சாட்டினார்கள். ஆகவே நாவினால் சேதப்படுத்துதல், ஒரு மனிதனை அவனுடைய தீங்கு வர பண்ணுதல், ஆகவே இவைகளையெல்லாம் மற்றொரு விதமான சோதனை என்று சொல்லலாம். துன்மார்க்கரால் வரும் சோதனை, கசப்பான வார்த்தைகளால் வரும் சோதனைகள். அதன் பிறகு 3வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான். அடுத்த சோதனை சுற்றிலும் பார்த்தால் அடிப்படையான ஒரு எத்திக்ஸ், அடிப்படையான ஒரு காமன் குட்னஸ் கூட இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்கலாம். ஆகவே எல்லா இடத்திலும் சட்ட மீறுதல்கள், அடிப்படையான காரியங்கள் கூட உணர்வில்லாமல் விருப்பப்படி செய்கிற மக்கள். ஆகவே அஸ்திபாரங்கள் என்பது நல்ல பாரம்பரியங்கள், அடிப்படையான சட்டங்கள், நல்ல பழக்கங்கள், இவைகளை ஒரு சிலர் மீறின ஒரு காலம் போய் அநேகர் அதை மீறுகிறார்கள். அப்புறம் நம்ம மாத்திரம் ஏன் சரியாக இருக்கணும், எல்லாரும் தான் தப்பு பண்ணுறாங்க, எல்லாரும் செய்கிறபடி செய்திட வேண்டியதானே. ஆகவே அது என்ன, ஒரு காலத்தில் அதெல்லாம் நல்ல பாரம்பரியங்கள் இருந்தது, நல்ல சட்டங்கள் இருந்தது, அப்போதான் அது பொருந்தும். ஆனால் இப்போ பொருந்தாது. ஏனென்றால் எல்லாரும் செய்கிறாங்க தவிர அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது, அடிப்படை சட்டங்கள் மீறப்படுகிறது, நல்ல பாரம்பரியங்கள் மீறப்படுகிறது. ஆகவே எல்லாரும் தவறு செய்யும்போது நாம் செய்தால் என்ன என்ற ஒரு சோதனை. ஆகவே இங்கே சங்கீதக்காரனுக்கு 3 விதமான சோதனைகள் அல்லது பரீட்சைகள் வருகிறதை பற்றி இங்கே வேதம் நமக்கு சொல்கிறது. அனுதாபிகளினால் வரும் பரீட்சைகள், துன்மார்க்கருடைய கசப்பான வார்த்தைகளால், அம்பு போன்று எய்யப்படும் வார்த்தைகளால் வருகிற சோதனைகள், சுற்றியுள்ள சூழல், அடிப்படையான சட்டங்கள், அடிப்படையான பாரம்பரியங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் மிக எளிதாக மீறப்பட்டு முழு அஸ்திபாரமே, சமூகத்தின் அஸ்திபாரமே குலுங்குகிறது. இப்படி இருக்கும்போது ஒரு சிலர் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று சொல்லி இங்கே
சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே சங்கீதக்காரனின் சோதனைகள் பற்றி முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சோதித்தறியும் தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலே அவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற தேவன். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயம் என்பது கடவுளுடைய மக்கள் கூடும் இடம், கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் இடம். ஆகவே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஒரு ஆண்டவர். புதிய ஏற்பாட்டிலே 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடுகிறீர்களோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழுகிறோம். அவர் அங்கே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பரலோகத்தின் தேவன், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கும் தேவன், பரலோகத்தில் அவர் இருக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாரையும் காண்கிற ஒரு தேவன். அன்பானவர்களே, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே சோதனைகளிலே நாம் மேற்கொள்வதற்குரிய பலன் தருகிறார். நம்மை காண்கிற ஒரு தேவன், நம்மை பார்க்கிற ஒரு தேவன். இவர் பரலோகத்தின் தேவன், பரிசுத்த ஆலயத்தின் தேவன், நம்மை பார்க்கிற தேவன். அது மாத்திரமல்ல, 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நீதியுள்ள தேவன். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சோதித்தறியும் ஆண்டவர். மனிதனுடைய சோதனைகளிலே அவனுக்கு வெற்றி தருவதற்கு காத்திருக்கும் ஒரு ஆண்டவர், அதை மேற்கொள்வதற்குரிய பலன் தருகிற ஒரு ஆண்டவர். அவர் பரலோகத்தின் தேவன், அவர் பரிசுத்த ஆலயத்தின் தேவன், அவர் அனைவரையும் பார்க்கிற ஒரு தேவன், அவர் நீதியுள்ள தேவன். அவர் அதைத்தான் இந்த 4ஆம் 5ஆம் வசனம் சொல்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. மனிதன் நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கிறான், ஆனால் தேவன் நாம் எதற்காக செய்கிறோம் என்று பார்க்கிறார். கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார். நாம் ஆதியாகமம் 24:1 கூட நாம் வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமை 22:1 தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களை பரீட்சித்தார். அவருடைய விசுவாசத்தின் உறுதி அங்கே சோதிக்கப்படுகிறது அல்லது பரீட்சிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதை தொடர்ந்து நாம் அடுத்த 6வது வசனத்திலே பார்க்கும்போது, துன்மார்க்கரோ மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுகிறார், அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. ஆகவே இங்கே 2 தேவனின் நியாய தீர்ப்பின் நிகழ்வுகள் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒன்று அக்கினியும் கந்தகமும். நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தால், அங்கே அக்கினியும் கந்தகமும் அந்த சோதம் குமாரா பட்டணத்தின் மேல் அது வந்து இறங்கினது ஆண்டவருடைய கோபத்தினால். ஆதியாகமம் 19:24 பார்க்கிறோம். ஆகவே சோதித்தறிகிற ஆண்டவர் நீதி செய்கிறார், அவர் நியாயம் தீர்க்கிறார். ஆகவே இங்கே இவ்வாறு சங்கீதக்காரன் சொல்கிறார், அக்கினியும் கந்தகமும் அவர் வர்ஷிக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர். துன்மார்க்கர் மேல் அவர் நீதி செலுத்தி அக்கினியும் கந்தகத்தையும் வரவிடுகிறார். அது மாத்திரமல்ல, கடும் கோடை கொந்தளிப்பு என்பது நமக்கு நோவா காலத்தின் ஆண்டவர் எப்படி நீதியை நிறைவேற்றினார், ஜலத்தின் மூலமாக அளித்தார். நோவா காலத்திலே ஜலத்தின் மூலமாக அளித்த ஆண்டவர் சோதம் குமாராவை அக்கினியினால் சோதம் குமாருக்கு நியாய தீர்ப்பு உண்டாக்கின ஆண்டவர். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதியின் தேவன் சோதனைகளிலே நமக்கு பலன் தருகிறார். ஆகவே தங்களுடைய பாவத்திலே துணிந்து நடக்கிற மக்களுக்கு தண்டனைகளை கொடுக்கிற அருமையான ஒரு ஆண்டவர். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. இந்த பாத்திரம் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும் என்று சொல்கிறார்.
அப்படி என்றால் இது பாத்திரம் என்பது வாழ்வின் அனுபவத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. வேத புத்தகத்திலே அதை நாம் பார்க்கிறோம். பாத்திரம் என்பது நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கக்கூடுமா என்று இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் பார்த்து கேட்கிறார். ஆகவே பாத்திரம் என்பது அது வாழ்வின் அனுபவத்தை குறிக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் துணிந்து தவறு செய்யும்போது, சோதனையிலே பாவ சோதனையிலே தோற்று போகும்போது அவன் அழிவை சந்திக்கிறான், தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கிறான் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, 11வது வசனத்திலே நாம் இன்னும் பார்த்தால், ஆண்டவர் நீதி செய்கிறவர், நீதியின் மேல் பிரியப்படுகிற ஒரு ஆண்டவர். அதைத்தான் நாம் இங்கே 7வது வசனத்திலே பார்த்துக்கிறோம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிற ஆண்டவர். அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். 5வது வசனத்தில் கொடுமையில் பிரியமுள்ளவனை வெறுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் சில காரியங்கள் மேல் பிரியப்படுகிறார், சில காரியங்களை வெறுக்கிறார் என்று இந்த சங்கீதம் நமக்கு சொல்கிறது. அவர் நீதியில் பிரியப்படுகிறார், கொடுமையில் பிரியமுள்ளவனையும் உள்ளவனை அவர் உள்ளம் வெறுக்கிறது. 5வது வசனம் கொடுமையில் பிரியமுள்ளவனை அவர் வெறுக்கிறார் என்று சொல்கிறது. அதே சமயத்தில் 7வது வசனம் அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வாக, ஆண்டவர் அருவருக்கிற வாழ்வாக அல்ல, வெறுக்கிற ஒரு வாழ்வாக அல்ல இருக்க ஆண்டவர் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய பலனை நாம் கேட்க வேண்டும் இந்த சங்கீதத்திலே. ஆகவே முதல் 3 வசனங்கள் சோதனைகள் பற்றி சொல்லுகிறது. நம்முடைய வாழ்விலே நம்மை நேசிக்கிறவர்களால் வருகிற சோதனைகள் உண்டு. பேதுரு எப்படி ஆண்டவரை மிகவும் அதிகமாக நேசித்து அவர் சிலுவை பாடுகள் வரக்கூடாது என்று யோசித்தானோ, அதே போல நம்மை நேசிக்கிறவர்களால் வரும் சோதனைகள், அதன் பிறகு துன்மார்க்கரால் வரும் சோதனைகள், கசப்பான வார்த்தைகளால் நம்மை வேதனைப்படுத்துதல், தவறான விமர்சனங்களினால் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்தல், நம்மை தவறாக புரிந்து கொள்ளுதல், தவறாக பிறர் புரிந்து கொள்ளும்படியாக கசப்பான வார்த்தைகள் மூலமாக நமக்கு சோதனைகள் வரலாம். அதே போல் சூழல்கள் எல்லாம், அடிப்படையான சட்டங்கள், அடிப்படையான நல்ல பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் மீறி எல்லாம் வித்தியாசமாக வரும்போது நான் மாத்திரம் எப்படி சரியாக இருக்க முடியும் இந்த சூழ்நிலையிலே என்ற ஒரு உணர்வு நமக்கு வரலாம். அதுவும் ஒரு பெரிய சோதனை தான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பல சோதனைகள் நமக்கு வரலாம். இப்படி ஒரு சோதனை தான் எலியாவுக்கு வந்தது. எலியா சொன்னான், ஆண்டவரே, பாகால் எங்கள் யெகோவாவின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று விட்டார்கள், நான் மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன் என்று சொன்னான். நான் மாத்திரம்தான் இருக்கேன் ஆண்டவரே, எல்லாம் போச்சு. எசேபேல் எல்லாரையும் கொல்லுகிறாள், உம்முடைய தீர்க்கதரிசிகள் நான் மாத்திரம்தான் இருக்கிறேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் எனக்கு என்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மாத்திரம்தான் இப்படி செய்ய வேண்டுமா, எல்லாரும் வேறு மாதிரி செய்கிறார்களே என்ற உணர்வுகள் நமக்கு வரலாம். அதுவே ஒரு பெரிய சோதனை. ஆனால் இந்த சோதனையிலே we trust the Lord. நாம் தேவனை சார்ந்து கொள்கிறோம். நம்மால் சோதனைகளை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் என்று சொல்லி நாம் எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோதனைகளையும் பரீட்சைகளையும் மேற்கொள்வதற்கு தேவாதி தேவன் நமக்கு பலன் தருகிறார். we trust the Lord. நாம் தேவனை சார்ந்து இருக்கிறோம். அவர் பரலோகத்தின் தேவன், அவர் நீதியின் தேவன், அவர் நம்முடைய எண்ணங்களையெல்லாம் சோதிக்கிற தேவன், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். ஏற்கனவே சரித்திரத்திலே அவர் நீதி செய்த தேவன். சோதோம் கொமோராவிலே நோவா காலத்து மக்களிடையே நீதி செலுத்தின தேவன். அவர் நம்மை கவனிக்கிறார். அவரை சார்ந்து கொண்டு பரீட்சைகளிலேயும் சோதனைகளிலேயும் வெற்றி பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். விசுவாச பரீட்சைகளும் பாவ சோதனைகளும் வரும்போது உம்மை நம்பியிருந்து உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் எங்களுக்கு தாரும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன்.